இபிஎஸ் அவர்கள் பேசும்போது கூட விஜய் அவர்கள் வந்து கூட்டணியில சேர்றாரா, நீங்களும் விஜய் அவர்களும் சேர்றீங்களாமே, இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து வைக்கப்படுது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீடியோ பேசுகிறோம், எடப்பாடி ஐயா பற்றி பேசுகிறோம், ஸ்டாலின் ஐயா பற்றி பேசுகிறோம், ஓகே டன். ஆனால் விஜய் சாரை தமிழில் வச்சு ஒரு சின்ன கேள்வி கேட்டு நீங்கள் தமிழில் வச்சிங்கன்னா கிளிக் பண்ணுவாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு. எல்லாருக்கும் தெரியும் இந்த பதில் தான் சொல்ல போறாரு, எல்லாருக்கும் தெரியும் அதான் ரியாலிட்டி, யாரும் கூட்டணியில் சேர்த்துக்கல அப்படிங்கிறது எல்லாருக்கும். இப்போ விஜய் அவர்களோட தொண்டர்களும் சரி, விஜய் அவர்களோட ஃபேன்ஸும் சரி சொல்றதும் இந்த ஒரு விஷயம் தான். எங்க போனாலும் எங்களை பத்தி பேசுறாங்கன்னா எங்களுக்கான ஒரு பேஸ் இருக்கு. அடிப்படை புரிதல் தப்பாது நான் சொல்றேன். எஸ், நெட்வொர்க் இருக்குது, பேசலாம். இப்போ நானும் உட்காந்து வீடியோ போட்டேன் அப்படின்னா நல்லா கேஷ் பார்க்கலாம். விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் இன்ஸ்டால போஸ்ட் போட்டேன் அப்படின்னா என்னோட ஃபாலோஸ் 1 மில்லியன் ஏறுவாங்க. அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது எப்படி ஓட்டாம அந்த மாய உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம தலைவர் வந்து இப்படி தான் இருக்காரு, வியூஸ் போகுதுன்னா அப்போ மக்கள் பார்த்து தான் வியூஸ் போகுது. அப்போ இந்த மக்கள் வந்து சாரை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா அதே சந்தோஷத்தோட போய் ஓட்டும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் முட்டாள். திரும்ப அவர்களும் அவருக்கான இடம் வந்து திமுக கரெக்டாக கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க அந்த குடும்ப ஆட்சி முறை. நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும், அதிகாரம் எங்களுக்கு தான் வேணும், அதிகார பயிரெல்லாம் யாரும் கேட்டு வந்துடாதீங்க. வணக்கம். என் கூட இன்னைக்கு அருணோதயன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். நாங்கள் பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்தியா டுடேலேருந்து ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 140 இடங்களில் வந்து ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு சர்வே கொடுத்துருந்தாங்க. சர்வே எப்போவுமே முன்ன பின்ன மாறும். பட் ஒரு ட்ரஸ்டபிள் சோர்சஸ்லேருந்து வரும்போது கிட்டத்தட்ட மக்களோட மனநிலை இதானோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட கருத்து இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? எஸ், அதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுவாக பார்க்குறேன்னா ரெண்டுங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள மெஜாரிட்டி பேருக்கு தெரிஞ்சு போச்சு. நடக்குது விஷயங்கள் வெளியில் தெரியுது. தெரியாமல் விஷயங்கள் இருந்திருக்கலாம் முன்னாடி, இப்போ அதிகமாக தெரியுது, நியூஸில் வந்துடுது. அதுக்கு நடவடிக்கை எடுக்க அரசுக்கு தாமதம் ஆகுது அப்படிங்கிறதும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது பொதுவாக குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆபத்து அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பதட்டம் உண்டாகும்ல. ஸோ அது ஒரு மிக முக்கியமான காரணம். அதை தாண்டி இப்போ டிவிக்கு வந்து தனியாக அணிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அந்த ஓட்டு தனியாக போகுது, அது யாரும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அது வந்து எளிமை கூட வரப்போதா, இல்லை என்டிஏ மீன்ஸ் எந்த கூட்டணி கூட வரப்போதுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இப்போ அது கிடையாது, அவங்க தனியாக போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சி போச்சு இல்லை. ஸோ அப்போ இந்த 140 இடங்கள் அப்படிங்கிறது நம்பக்கூடிய வகையில் தான் இருக்குது. எக்ஸாஜரேட் பண்ணியோ இல்லை என்ன சொல்கிறது, இந்த பண பயன்பாடை பயன்படுத்தி வேல்யூ ஏற்றிக்கிறது அந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு அந்த ரியாலிட்டி விஷயங்கள் நம்ம கண் கூட பார்க்குறோம்ல. ஆமாப்பா, மக்கள் மேலே மாறிட்டு தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ அதான் ரியல். கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வரைக்குமே வந்து ஏதாவது ஒரு ஊடகங்களில் இல்லை ஈவன் வந்து இபிஎஸ் அவர்கள் பேசும்போதோ கூட என்டிஏ அலையன்ஸ் இருக்கா, விஜய் அவர்கள் வந்து கூட்டணியில் சேர்றாரா, நீங்களும் விஜய் அவர்களும் சேர்றீங்களாமே, இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து வைக்கப்படுது. அவர் ஓப்பனாகவும் பதில் சொல்லிட்டாரு. இல்லைங்க, இதான் அவர் ஓப்பனாக இல்லைன்ட்டாரு, நீங்கள் எதை தான் எழுதுறீங்க அப்படின்னு. ஸோ இது என்ன மாதிரி சொல்ல வராங்க? சிம்பிளுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீடியோ பேசுகிறோம், எடப்பாடி ஐயா பற்றி பேசுகிறோம், ஸ்டாலின் ஐயா பற்றி பேசுகிறோம், ஓகே டன். ஆனால் விஜய் சாரை தமிழில் வச்சு ஒரு சின்ன கேள்வி கேட்டு நீங்கள் தமிழில் வச்சிங்கன்னா கிளிக் பண்ணுவாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு சேமே. இப்போ இன்டர்வியூ எடுக்க வராங்க அப்படிங்கிறப்ப, இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப விஜய் சார் சம்பந்தமான கேள்வி அப்படிங்கிறப்ப அவங்க மீடியாவில் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்ன சொல்ல போகிறாரு, எல்லாருக்கும் தெரியும் இந்த பதில் தான் சொல்ல போகிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அதான் ரியாலிட்டி, யாரும் கூட்டணியில் சேர்த்துக்கல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் ஒரு கேள்வி எடுத்து வச்சா அதுக்கு எடப்பாடி சார் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, என்ன சிரிக்கிறாரா, என்ன பேசுகிறாரு, இல்லை சூச்சமாக ஏதாவது பதில் சொல்கிறாரா, அந்த விஷயங்கள் இருக்குல்ல. விஜய் சாரை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த வார்த்தையில் என்ன வருது அப்படிங்கிறது ஒரு மணி தான். அந்த நெட் ஒர்த் அப்படிம்பாங்க, நமக்கு தெரியும்ல ஒவ்வொரு பர்சனுக்கும். ஸோ அதே மாதிரி விஜய் சாருக்கு அந்த டேக்கு ஒரு நெட் ஒர்த் இருக்குது, விஜய் அப்படிங்கிற டேக்கு. ஸோ அதை பற்றி பேசுகிறப்ப அது ஒரு வேல்யூ தானே. அதுக்காக தான் கிளியர் மற்றபடி ஒரு இம்பாக்ட் உருவாக்க போகிறதில்ல. கண்டிப்பாக விஜய் அவர்களோட தொண்டர்களும் சரி, விஜய் அவர்களோட ஃபேன்ஸும் சரி சொல்கிறதும் இந்த ஒரு விஷயம் தான். எங்கே போனாலும் எங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா எங்களுக்கான ஒரு பேஸ் இருக்குது. எங்களை பற்றி பேசினா வீடியோ பார்க்குறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குன்னா எங்களுக்காக ஓட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இல்லையான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்வியஸாக இது இல்லாமல் நீங்கள் இருந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே தான் அடிப்படை புரிதல் தப்பாது நான் சொல்கிறேன். எஸ், நெட்வொர்க் இருக்குது, பேசலாம். இப்போ நானும் உட்காந்து வீடியோ போட்டேன் அப்படின்னா நல்லா கேஷ் பார்க்கலாம். விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் இன்ஸ்டால போஸ்ட் போட்டேன் அப்படின்னா என்னோட ஃபாலோஸ் 1 மில்லியன் ஏறுவாங்க. அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது எப்படி ஓட்டாக மாறும்? அது எப்படி ஓட்டாக மாறும்? மக்கள் இத்தனை காலமாக இப்போ தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து டிவியில் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அதை நம்பிட்டா ஓட்டு போடுறாங்க. இல்லை, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இவங்க சரியாக வருவாங்க, இவங்க சரியாக வரமாட்டாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். நம்ம என்னதான் முரண்டு பிடிச்சி அழுது புரண்டாலும் மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்னதான் நீங்கள் சென்டிமெண்ட்டாக விட்டு போட்டு பார்த்தாலும் மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நாட்டை யார்கிட்ட கொடுக்கணும்னு. ஸோ கொடுத்து பார்ப்பாங்க, தப்பாக இருந்தால் மாற்றிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது ஓட்டாக மாறுங்கிறது அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது ஒரு பாயிண்டாக பேசுகிறாங்க பாருங்க. இதுலேயே தெரியுது அவங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் வரல அப்படின்னு. இதை தாண்டி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ப்ளஸ் அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம். தமிழக மக்களை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடவே கூடாது. அவங்க வேறு மோடில் இருப்பாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருந்துச்சு. டிவி கேட்க இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. மீன்ஸ் ஒரு பாசிட்டிவ் வேவ் வர்றதுக்கான வழிகள் இருந்துச்சு. ஆனால் அதை அவங்க டோட்டலாக கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பேச்சுகள் மூலமாக கெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு தெரியாத விஷயத்தையே நான் தெரிஞ்சுக்கிறேன். கிரவுண்ட் ரியாலிட்டி வெர்சஸ் சோஷியல் மீடியா ரியாலிட்டிங்கிறது ஆக்சுவலி என்னன்னாங்க, இப்போ என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேர் லைக் போடுறாங்க. ஓகே, சூப்பர். சோஷியல் மீடியாவில் அது ஒரு பார்க்குறப்போ ஒரு 15 லைக் 20 லைக் வந்துச்சுங்கிறப்ப மற்றவங்க நமக்கு தெரியாத நம்பர் கூட பார்க்குறப்போ ஒரு 40 லைக் வச்சிருக்காண்டா அவன் அப்படிங்கிற வேல்யூ இருக்குல்ல.
அதை இப்போ எனக்கு ஒரு 40 லைக் வருதுன்னா நான் நினைப்பேன் வாவ் சூப்பர் அப்படின்னு. ஆனால் ரோட்டில் நடந்து போனால் நம்மளை யாருன்னு தெரியும். நம்ம 40 லைக் நான் காமிச்சிட்டு எனக்கு 40 லைக் வச்சு காமிச்சிட்டு இருக்க முடியுமா என்ன? அது ரியாலிட்டி கிடையாதுல்ல. ஸோ நம்ம அங்கே சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு குடிமகனாக இருந்தோம் அப்படின்னா அங்கே அதுக்கு மரியாதை உண்டு. ஒரு ப்ராப்பரான உடை, ஒரு ப்ராப்பரான ஹேர் ஸ்டைல், யாரையும் தொந்தரவு பண்ணாமல் சொசைட்டி நடந்துக்கிறோம்னா அங்கே அதுக்கான மரியாதை கிடைக்குமே தவிர, எனக்கு 40 லைக் இருக்குன்னு காமிச்சனால தூக்கி எல்லாரும் கொண்டாட போகிறது கிடையாது. ஃப்ரீயாக டீ குடிங்க, காஃபி குடிங்க யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதுதான் வித்தியாசம் நான் சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க இவ்வளோ வியூஸ் இருக்குது, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, விஜய் சார் வந்து ஒரு போஸ்ட் போட்டால் இன்ஸ்டாவில் மில்லியன் வியூஸ் போகுது. அதை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க நம்ம பார்த்துருக்கோம்ல. முன்னாடி சில யூடியூப் சேனல் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. அதை நார்த்துலேருந்து ஃபுல்லாக இல்லை எங்கெங்கே வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் ப்ரொமோஷன் வியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுவுமே ஃபேக்காக இருக்குது. அந்த மாய உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம தலைவர் வந்து இப்படி தான் இருக்காரு, வியூஸ் போகுதுன்னா அப்போ மக்கள் பார்த்து தான் வியூஸ் போகுது. அப்போ இந்த மக்கள் வந்து சாரை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா அதே சந்தோஷத்தோட போய் ஓட்டும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. அதுதான் முட்டாள்தனம் நான் சொல்கிறேன். பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, ஓகே என்ன பண்ணியிருக்காரு அந்த பையன் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வேலையை பார்க்க போயிடுவாங்க, ஓட்டெலாம் போட மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ரியாலிட்டிக்கும் அந்த விஷுவல் மீடியாவுக்கும் வித்தியாசம். கண்டிப்பா. இபிஎஸ் அவர்கள் எங்க போய் பேச போனாலும் அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, டிஎம்கே அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல எந்த வாக்குறுதியும் ஃபுல்லா நிறைவேத்தல. அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே நிறைவேற்றப்படலன்னு. இந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க. ஒரு 20% மோரலஸ்ன்னு நினைக்கிறேன் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் உங்களால் அவ்வளோதான் முடியுது அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே என்ன சொல்கிறது அந்த தேர்தல் வரைக்கையில் கொடுத்துருக்கலாம் நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் எங்களால் முடியாது, நாங்கள் செஞ்சிடும் நீங்கள் தாராளமாக சொல்லியிருக்கலாமே. நீங்கள் அந்த சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நான் உனக்கு இவ்வளோ சாக்லேட் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அந்த 50 பைசா முட்டாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா கோவம் வரல உங்களுக்கு. நான் உனக்கு 50 பைசா முட்டாய் தான் தரப்போறேன்னு சொல்லியிருந்தா அது ஓகே அந்த குழந்தைக்கு. ஆனால் அது இவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ தான் தந்தீங்கன்னா மக்களுக்கு கோவம் வரும்ல. உண்மையாக சொல்லணும்னா அவங்க வரவேற்கையில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த 5 வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றுறது இம்பாசிபிள். அது மக்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ எது ரியாலிட்டி அதானே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ உங்களால் முடியாத விஷயங்களை நீங்கள் வந்து அறிக்கையாக சொல்லிட்டு அதை நிறைவேற்ற முடியல, அதுக்கான காரணங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு கோவம் வரும். மீன்ஸ் பொதுப்படையாக தமிழ்நாட்டுக்குன்னு சில அறிக்கைகள் சொல்கிறீங்க, அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ மக்களுக்கு ஆசை வரும்ல, நம்ம மாவட்டம் உயர்ந்துடாதா, மாநகராட்சியாக மாறிடாதா, என்ன சொல்கிறது நம்மளும் சென்னை மாதிரி ஆப்வியஸ்லி அதானே சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி, திருச்சி மாதிரி மாறிடாதா நம்ம ஊர் அப்படிங்கிற ஆசை இருக்கும்ல. ஊர் நீட்டாக மாறாதாங்கிற ஆசை இருக்கும். நம்மளும் ஒரு ஒரு மக்கள் பேசப்படுற ஊரில் வாழ மாட்டோமாங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குல்ல. அந்த ஆசை நீங்கள் தூண்டி விட்டுட்டு ஒன்றுமே கிடையாது, உன் ஊர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாக்கும் வரும்ல. ஸோ அதுதான் விஷயம். ஆனால் இதே அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, 2021 அவங்க எங்கே போனாலும் முக்கியமாக எடுத்து வச்ச பாயிண்ட் வந்து நீட்டை வந்து நாங்கள் முதல் கையெழுத்து அதுவாக தான் இருக்கும்னு. பட் 5 வருடங்கள் கடந்தும் அது வந்து நிறைவேற்றப்படலை. பட் அதுக்கான காரணங்கள் அவங்க சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. இதையும் எல்லா இடத்துலையும் எடுத்து வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா இப்போ இதுவரை நம்ம சொன்னது எல்லாமே வந்து குடும்பத்தில் உள்ளவங்களை இல்லை வந்து இளைஞர்களை ஏமாற்றுறதுக்கான வேலைகள் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி வளர்ந்து வரக்கூடிய படிக்கிற மாணவர்களை ஏமாத்துறது எவ்வளோ கொடூரமான விஷயம். ஏன்னா நல்லா கவனிங்க, நீட்டால் உயிரிழப்பு ஏற்படுதுன்னா நீங்கள் ஆட்சியில் இல்லாத போது அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, சூப்பர், ஆக்சுவலி பண்ணியிருக்கணும், நல்லா இருந்துச்சு. நானும் அந்த போராட்டங்களை பங்கெடுத்துக்கிட்டேன், என்னோட பங்கையை நான் கொடுத்தேன். தங்கச்சி அனிதா இறந்தப்பறம் நான் அங்கே இருந்தேன், ஸ்பாட்டில் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ அதை நீங்கள் மாற்றணுன்ட்டு சொல்கிறீங்க, அதை நம்பி மக்கள் ஓட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் புள்ள இருக்குது, அது படிக்க போகுது, 12th போகுது, டாக்டர் ஆகணும், நீட்டு கஷ்டமாக இருக்குது, ஸோ இந்த ஆட்சி வந்து தூக்குறேன்னு சொல்கிறாங்க நீட்டை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் நம்புது, குடும்பமும் நம்புது, ஓட் பண்ணுது. கையை விரிக்கிறீங்க நீங்கள், எனக்கு தெரில, அது ஒரு சூச்சம் இருக்குது, ஆனால் அது பண்ண முடியலங்கிறீங்க. இது எல்லாரும் பண்ணலாமே, நானும் பண்ணலாமே சொல்லி ஏமாத்துறது. நீங்கள் பாருங்கள், குழந்தைகளை ஏமாத்துறீங்க, படிக்கிற குழந்தைகளை ஏமாற்றி வாக்கு வாங்கி அதை நீங்கள் பண்ணவும் இல்லை. அதோட எக்ஸ்ட்ரீமாக என்னென்னு பாருங்கள், இழப்புகளும் இருந்துச்சு. இப்போ குழந்தைங்க பயந்து இறந்து போனாங்க தானே, பயந்து போய் என்ன சொல்கிறது அந்த தற்கொலை சம்பவங்கள் பண்ணிக்கிட்டாங்க தானே. ஸோ அந்த இழப்புக்கு யார் காரணம்? நீங்கள் கொடுத்த ஹோப் தானே காரணம். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஹோப் திரும்பவும் அந்த உயிரிழப்பு, அந்த நீட் லூப்புக்குள்ளே குழந்தைங்க பயந்து உயிரிழப்பு தொடருது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க? ஏமாற்றி கொண்டுட்டீங்க தானே அர்த்தம். அதானே ரியாலிட்டி, ஹார்டான ட்ரூத் அது தானே. அப்போ மக்களுக்கு கோவம் வரும் தானே, அதான் விஷயம். ஸோ இப்போ அந்த சொல்லப்படுறதுமே இந்த சென்டிமெண்டல் ஓட்ஸ் எல்லாம் வந்து இந்த தடவை வந்து திமுக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னா சர்வேலையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மை அதுதாங்க. பெண்கள் தான் சென்டிமெண்டலாக ஓட் பண்ணுவாங்க, ஆண்கள் கிடையாது. அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். ஆப்வியஸ்லி இது ஆணாதிக்க சமூகம் தானே, அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எப்படி கனிமொழி மேம் அங்கே சிஎம் ஆக முடியாது, 1000 பேசினா அவங்க ஸ்பேஸ் கொடுக்க போகிறது இல்லையே, அதான உண்மை டிஎம்கேல. ஸோ அப்போ ஆண்கள் சென்டிமெண்டலாக முடிவு பண்ண மாட்டாங்க, பெண்கள் தான் சென்டிமெண்டலி இருப்பாங்க. ஸோ முழுக்க இந்த 5 வருஷங்கள் என்ன நடந்திருக்கு பெண்களுக்கு நம்ம படிக்கிறோமே, இப்போ வரையும் நியூஸ் நடந்துகிட்டு இருக்கேன். கொடைக்கானல் தானே கட்டி வச்சு எரிச்ச மாதிரி, என்ன விஷயம் நமக்கு தெரியல. ஸோ பெண்களை இப்படி கொண்டுடலாம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. மீன்ஸ் எல்லா ஆண்களும் அந்த மோட்டோவில் இருக்கிறது இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப நம்ம மாதிரி ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு பயப்படாமல் அந்த வேலையை செய்ய போகிற ஆண்களை பிச்சு போட்டுடலாம், அவ்வளோ கோவம் நமக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஆண்களும் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா சில மிருகங்கள் இருக்குது, பெண்கள் அட்டாக் பண்ணிடுறாங்கல்ல, அதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம பெண்களை சாஃப்டாக பார்க்குறோம்,
ஆனால் பெண்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள், நமக்கு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் இங்கே, அதுக்கான ப்ரூஃப் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பெண்கள். நம்ம ஆண்கள் பார்க்குறோம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கிறது வேற, வீட்டில் இருக்க பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், ஊர்லேருந்து வந்து இங்கே தங்கி இருக்க பெண்கள் அந்த நியூஸை பார்க்குறப்ப அவங்களுக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும். அந்த பதட்டம் அவங்களுக்கு தேவையா? அவங்க நம்பி தானே ஓட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த சென்டிமெண்டல் ஓட் ஃபுல்லாக போச்சுன்னா அது உண்மை தான், போக தான் போகுது. ஓகே. ஆனா இப்போ இதெல்லாம் தாண்டி கிரவுண்ட் ரியாலிட்டியா பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கும், டிஎம்கேக்கும் எந்த மாதிரி இருக்கு? எஸ். டிஎம்கே வந்து நம்ம முன்னாடியே பேசின மாரி அந்த சோஷியல் மீடியாவில், சேட்டலைட் மீடியாவில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி மூலமாகவும் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் தான் என் தனிப்பட்ட கருத்து தான். என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் 5 ஆண்டுகள் நல்ல ஆட்சி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ கூட்டணி பேரம் பேசி சமரசங்கள் பண்ணி ஓட்டு மாற்றி இப்போ என்ன சொல்லி தேமுதிகக்கு சீட்டு கொடுத்து அது மூலமாக இப்போ கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இடம் கிடைக்காம போய் அதில் சமரசங்கள் பண்ணி வைகோ ஐயா இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது ஏன்? நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தீங்க, டிஎம்கே நல்லாட்சி கொடுத்துருந்தா மக்கள் திரும்பி ஆப்ஷன் கொடுப்பாங்க. நல்லவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பாங்க, கெட்டவனுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஸோ கெட்டவன் தெரிஞ்சு போனால் எப்படி திரும்பி பொண்ணை கொடுப்பாங்க? சிக்கல் தானே. ஸோ அந்த மோடில் இவங்க சரியாக ஆட்சி பண்ணலை. ஸோ அதனால் மக்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது, மாற்று சிந்தனை இருக்குது. அதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக ஏடிஎம்கே வந்து நிற்கிறாங்க. பிஜேபி அதோட சேர்ந்து வருதுங்கிறப்ப அது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகுதுங்கிற பாசிபிலிட்டியை கரெக்டாக மக்களுக்கு புரிய வச்சுட்டாங்க அப்படின்னாலே அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மீன்ஸ் ஏடிஎம்கே வின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். திரும்ப அவர்களுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, அந்த சீட்டு பங்கீடு பொறுத்து. அவருக்கான இடம் வந்து திமுக கரெக்டாக கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது என்ன சொல்கிறது, எனக்கு எல்லா கட்சிகளுமே முக்கியம், எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். அது அதோட தேவையை பொறுத்து அதோட வளர்ச்சி இருக்கும், மக்கள் அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. எல்லா கட்சியும் நான் சொல்கிறது, இன்க்ளூடிங் பிஜேபி, எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன். அது சமூகம் சமூகம் சார்ந்த கட்சியாக இருந்தாலுமே நான் சொல்கிறேன், அது தேவை இருந்தால் மக்கள் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கப்ப விசிகாக்கு சீட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது பத்தாது. அவங்களுக்கு சீட்ஸ் அதிகப்படுத்தணும். அவை இப்போ டிஎம்கேல அவங்களுக்கு நடக்கிறது அநியாயம். இது அவங்க உள்ளேருந்து அவங்களால பேச முடியாது, நமக்கு புரியுது. நீங்கள் தேமுதிகவுக்கு கொடுக்குறீங்க, பார்க்குறோம் நம்ம 10 சீட்டு கொடுக்குறீங்க. ஏன் விசிகாக்கு ஏன் ஸ்பேஸை நீங்கள் வந்து குறைக்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணி ஏன் நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்க வைக்கிறீங்க? அவங்களுக்கு தான் நீங்கள் ஸ்பேஸே கொடுக்கணும். அவங்கள முன்னாடி தள்ளி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க வளர்ச்சியை பார்த்தா நீங்கள் பெருமைப்படணும். அதோட சந்தோஷம் வேற உங்களுக்கு என்ன இருக்குது? அதோட சமூக நீதி வேற உங்களுக்கு என்ன இருக்குது? அதை பண்ணாமல் நீங்கள் தொலைக்காட்சிகள்லையும் தொடர்ச்சியாக திரும்ப பேசுகிறப்பெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. இது வந்து அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற உணர்வு கிடையாது, உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த குடும்ப ஆட்சி முறை, நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும், அதிகாரம் எங்களுக்கு தான் வேணும், அதிகார பயிரெல்லாம் யாரும் கேட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற மோடு. இது மக்களுக்கும் தெரியும், அதனால் மக்கள் ஓட்டில் காமிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே. சோஷியல் மீடியாவில் கேட்ட விஜய் அவர்களை நோக்கி பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா, இவன்தோ வந்து கிட்டத்தட்ட தேர்தல் வந்து நெருங்கிருச்சு, இன்னொரு 1 மாதம் தான் இருக்குங்கும் போது இப்போயுமே வந்து பெரிதளவில் வந்து வீடியோஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ வெளியிடாமல் இருக்கிறதுக்கான வந்து பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள், அவர் தெரிஞ்சு போச்சு. இங்கே இருக்க பொறுப்பாளர்கள் தொண்டர்களை வச்செல்லாம் நம்ம ப்ராப்பர் அரசியல் பண்ண முடியாது, டைம் இல்லை. அவர் வந்ததே லேட்டு, ஆர்கனைஸ்டாகவும் வரல. ஏதாவது பிளான் பண்ணி ஒன்றா சேர்ந்து போனால் அடிச்சுக்கிட்டு உயிர் போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? சில், ரிலாக்ஸ்ட். எலெக்ஷன் போகிறோம், தனியாக போவோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். இவங்களை ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அப்படி இருக்காங்க பசங்க. யாருக்கு ஓட்டு இருக்குது, எத்தனை வயசு, என்ன ஏது ஒன்றுமே தெரில. 18 வயசு பசங்களும் இருக்காங்க, 14 வயசு பசங்களும் இருக்காங்க. எல்லாம் ஹைட் அண்ட் வெயிட்டில் ஒன்றா இருக்கானுங்க, ஒன்றா வரானுங்க. இது யாருக்கு ஓட்டு இருக்கு என்னன்னு தெரிய மாட்டேது. க்ரௌடை நம்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு விஜய் சாருக்கு தெரியல. அவர் கெஸ் பண்ணிட்டாப்ல இதான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், பாருங்கள் மக்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இடையில மிக மோசமான இடர்பாடுகள் வரலாம். சிம்பிள் வார்த்தையை பாருங்கள், இடர்பாடுகள் வரலாம், நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். என்ன வார்த்தை அது? என்ன வேணால் நடக்கலாம், என் கூட இருங்க, நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். என்ன சிக்கல் வந்தாலும் உங்களுக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்குவேன், தலைவராக நான் இருக்கேன். ஒரு சம்பவம் நடந்து போச்சு நம்ம கட்டுப்பாட்டை மீறி, இனி எதுவும் நடக்காத நான் பார்த்துக்கிறேன் அவர் சொல்லியிருக்கணும். எல்லாம் வரும், சேர்ந்து நம்ம பார்த்துக்குவோம், சேர்ந்து நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோங்கிறது ஒரு தலைவரோட பேச்சா? அது நான் அப்படி பார்க்கல. அதுவும் புதுசாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிற கட்சியோட தலைவரோட பேச்சா? அது இருக்கக்கூடாது. அவர் தான் லீட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அப்போ அவர் இந்த எலெக்ஷனை சும்மா ஒரு படம் ரிலீஸ் பண்ண, சில படங்கள்லாம் வந்து பேர் சொல்ல விரும்பல, சில படங்கள்லாம் தெரிஞ்சே நடிப்பாங்க, இந்த படம் போகாது என்னைக்கோ ஒரு 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 இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண வந்திருக்காரு, நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே, நான் நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி.